வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே ஆழமாக வைத்த வார்த்தை, காலம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. இங்கே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொடுத்து கொண்டு சொல்லுகிறார், ஆகாயத்தில் உள்ள நாரை, காட்டுப்புறா, கொக்கு, தகைவிலான் குருவி, இவைகளுக்கு தங்கள் வேலை என்னவென்று தெரியும், தாங்கள் வரத்தக்க காலத்தையும் அது அறியும். எப்போ வரணும், எவ்வளவு நேரம் பறக்கணும், காலையில் எப்பொழுது புறப்படணும், எப்பொழுது திரும்ப கூட்டுக்கு வர வேண்டும், இது இந்த பறவைகளுக்கு எல்லாமே தெரிகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும், தேவன் இந்த பூமியிலே சர்வத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த பறவைகள் ஆகட்டும், மிருகங்கள், மீன்கள் என மற்ற உயிரினங்கள், தேவன் படைக்க காரணமே என்னவென்றால், தேவன் இந்த பூமியிலே மனிதனை படைக்க நினைத்ததுதான். மனுஷனை மட்டும் படைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கர்த்தருக்கு வராமல் இருந்திருந்தால், இந்த பறவைகளோ இந்த மிருகங்களையோ இந்த மச்சங்கள் மீன்களையோ கர்த்தர் படைத்திருக்கவே மாட்டார். படைப்பில் மிகவும் விலையேற பெற்றவன் மனிதன். மனிதனை படைக்க அவர் சித்தம் கொண்டதினால்தான் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார். நோவாவின் நாட்களிலே ஜனங்களுடைய அக்கிரமம் பெரிதாகி தேவன் மனஸ்தாபப்பட்டு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைக்கையில்தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. எனவே நோவாவை காப்பாற்றணும். நோவா காப்பாற்றப்பட்டதுனால மிருக ஜீவன்களும் பறவைகளும் காப்பாற்றப்பட்டது. நோவாவை மட்டும் கர்த்தர் காப்பாற்றாம இருந்திருந்தா அத்தனை மிருக ஜீவன்களும் பறவைகளும் என்ன இருக்கும் என்றால் அழிந்திருக்கும். இதுதான் உண்மை. ஏசாயா 43வது அதிகாரம் 20வது வசனத்திலே தீர்க்கதரிசியை குறித்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, நல்ல கவனிங்க, வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால். கர்த்தர் தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குறது யாருக்காக? மனுஷனுக்காக, தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக. அப்படி உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை, அவைகளுக்காக அவர் உண்டாக்கவில்லை, அவர் உண்டாக்கினது மனுஷனுக்காக. ஆனால் அதிலே அவைகள் பயனடைந்து கர்த்தரை என்ன பண்ணுகிறது? கனம் பண்ணுகிறது. இதுதான் உண்மை. கர்த்தர் இங்கே அதை தான் சொல்லுகிறார். மற்ற ஜீவன்கள் அறிந்து செயல்படுவது போல தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன், அதிலும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட எரேமியாவை கொண்டு தேவனை ஒரு விசை கூட அறியாத புறஜாதிகளுக்கு பேசவில்லை. எரேமியா தீர்க்க தரிசனம் அதிகமா எந்த இடத்திலிருந்து சொல்லியிருப்பார்னு பாத்தீங்கன்னா, சபை வாசல் அருகே நின்று தான் சொல்லியிருப்பார். அதிகமா அவர் அங்கதான் சொல்லியிருப்பார், அங்க இருந்து தான் சொல்லியிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் அதை நான் சொன்னேன். ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவனை தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கிறார். எரேமியாவுக்கு அது பழக்கம் கிடையாது. இதே ஆசாரியனா வச்சிருந்தாருன்னா பழகி இருப்பான். சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா ஆசாரியன், அப்படியே பார்த்து பார்த்து பழகுனதுனால, பாஸ்டர் வீட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால அந்த ஊழிய மெத்தடு தெரியும். ஆனா அந்த காலத்துல தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் ஆசாரிய ஊழியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அது இன்னொரு ட்ராக், இது இன்னொரு ட்ராக். அப்படி ஆசாரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன திடீர்னு அவனை தீர்க்க தரிசி அபிஷேகம் பண்ணணும். இவரு, நான் சிறு பிள்ளை, நான் பேசறியன், சிறு பிள்ளை பேசறியன்னா 5 வயசு குழந்தை கிடையாது, அதுல எனக்கு பழக்கம் கிடையாது.
ஆண்டவர் நீங்க ஆசாரியனா அழைச்சிங்கன்னா ஓகே நான் பேசிடுவேன், ஆனா நீங்க தீர்க்கதரிசி அழைக்கிறீங்க நான் பேச அறியேன். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு என் வார்த்தையை நான் உன் வாயில வைப்பேன், நான் உன் கூட இருப்பேன். காரணம் எரேமியாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தது யாருக்கு அகைன்ஸ்டா நிறைய ப்ராஃபஸி சொல்லணும்னா ஆசாரியர்களுக்கு, ஆராதிக்கிறவர்கள்ட்ட தான் சொல்லணும். அப்படி துணிச்சலா பேசுகிற தைரியம் வேற யாருக்கும் கிடையாது. எனவே ஆசாரிய குடும்பத்திலே பிறந்த ஒருத்தனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவன் ஆலய வாசல்ல நிக்க வச்சு பேச வைக்கிறார். அநேக தீர்க்க தரிசனம் அவன் அந்த சபை நடுவில் தான் பேசிக்கொண்டே இருப்பான். அப்படிதான் கர்த்தர் எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். நாரை முதலாய் தன் வேளையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஏசாயா 1:3 ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார் என்றால், எரேமியா 8வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அறுப்பு காலம் சென்றது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்துதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் சுவிசேஷம் என்பது வெளியே அல்ல உள்ளே சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மனம் திரும்பு என்கிற சத்தம் சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன? தேவனை விட்டு நம்மை விலக பண்ணுகிற எல்லா காரியங்களையும் விட்டு தேவனிடத்தில் திரும்புவது. உண்மையான மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்தில் திரும்புவது. எது நம்மை தேவனை விட்டு திருப்பி இருக்கிறதோ அதை விட்டு தேவனிடமாய் திரும்புவது. அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? கர்த்தர் மோசேயை அனுப்பும் போதே சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான் என்று. இரத்தத்தினாலே மீட்டு தான் கொண்டு வருகிறார். அப்போ அப்பா பிள்ளை உறவை கர்த்தர் ஆரம்பத்திலே ஏற்படுத்தி தான் இஸ்ரவேலை நடத்தி கொண்டிருந்தார். எனவேதான் கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் புத்திர ஸ்வீகாரம் இஸ்ரவேலருக்கு உரியதா இருந்தது. புத்திர ஸ்வீகாரம் அது இஸ்ரவேலருக்கு உரியதா இருந்தது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனோடு எந்த கான்டாக்டுமே இல்லை, தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அப்படி தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறவர்களை மீண்டும் அந்த தொடர்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணி ஜனத்தினிடத்திற்கு அனுப்புகிறார். தொய்ந்த நிலையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க, தளர்ந்த நிலையில் இருக்கிறவர்களை பலப்படுத்த, பயந்த நிலையில் இருக்கிறவர்களுடைய பயத்தை மாற்ற, அது எல்லாவற்றை விட மேலாக தீர்க்கதரிசிகள் அதிகமாய் அனுப்பப்பட்டது எதற்காகவென்றால், தேவனோடு உள்ள தொடர்புல திருப்பி ஜனங்களை கொண்டு வருவதற்காக. அந்த காலத்தில் நமக்கு இப்போ நம்ம சர்ச்சில் அந்த லேண்ட்லைன் இருக்கு. எத்தனை வீட்டில் லேண்ட்லைன் இருக்குன்னு தெரியாது. இப்போ ஃபோன் மொபைல் ஃபோன் வந்தனால கிடையாது. திடீர்னு மழை ஏதாவது பிரச்சனை வரும்போது, அல்லது நம்ம ஊர்ல தான் ரோட மாசத்துக்கு 2 வாட்டி தோண்டுவாங்களே, திடீர்னு லைன் கட் ஆயிரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியோ இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், ஃபோன் லைன் வரலன்னு. உடனே ஒருத்தங்களை அனுப்புவாங்க. எதுக்கு தெரியுமா? லைனை சரி பண்றதுக்கு. லைனை சரி பண்ணு சார், இப்ப பேசி பாருங்க சார். ஓகே பேசியாச்சு சார், லைன் வருது, அதோட போயிருவாங்க. இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய ரோலா இருந்துச்சு. இப்படிதான் ஆவியானவர் கிரியை செய்தார், அன்றும் இன்றும். தேவனோடு என்னால டைரக்டா தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ஒன்று எனக்கு தடையாய் வந்துட்டுன்னா, அது எதுவா இருந்தாலும் அதை விட்டு நான் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். நீங்க பைபிள பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாய் பார்க்காமல் பைபிள மொத்தமா பார்த்தா இதுதான். நான் சொல்ல உங்களுக்கு அது புரிய வரும். எதற்காக கர்த்தர் அனுப்பினார் என்றால், அந்த தொடர்பு படுத்த. அப்போ நான் தேவனோடு என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலே எனக்கு எது அவசியமா இருக்கிறது தெரியுமா? மனம் திரும்புதல் அவசியமா இருக்கிறது. நான் மனம் திரும்ப வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். நான் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அது பேசிக்கொண்டிருக்கிற நான் ஆனாலும் சரி,
யாரானாலும் சரி, தன் ஸ்தானத்தில் படுத்துக்கொண்ட ஏலியானாலும் சரி, தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் நம் மனம் திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எதிலிருந்து விழுந்தோம்? இன்னைக்கு எல்லாருக்கும் சர்ச்சுக்கு வர முடியுது, ஆராதிக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறதா? தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறதா? தேவனோடு என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாயிருக்கிறது. நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பிறந்ததிலிருந்தே பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் உள்ளவர்களா இருக்கலாம், உங்களால தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் காரணம், அவர் அந்த மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு சிலுவையில உண்டு பண்ணி இருக்கிறார். அப்படி இருந்தும் நம்மால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எங்கோ இருக்கிறோம். இளையகுமாரனும் இருக்கிறான், தகப்பனும் இருக்கிறார், ஆனா தொடர்பு இல்லை. தொடர்பு கொள்ளணும்னா அவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியமா இருக்கிறது. அவன் இருக்கிற நிலைமையை விட்டு எழுந்து தன் தகப்பனிடத்தில் வர வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருக்கிறான். அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும். வேதத்தில் யூதாஸ் என்கிற ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம். யூதாஸ் தான் செய்த தவறை நினைத்து என்ன பண்ணினான் தெரியுமா? மனம் வருந்தினான். நம்ம எல்லாருமே மனம் வருந்துவோம். எல்லாருமே இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே. அவன் மனம் வருந்தினான். அவன் மனம் திருந்திருந்தால் எங்க வந்திருக்கணும் தெரியுமா? இயேசுவினிடத்தில் வந்திருக்கணும். ஆனால் அவன் மனம் வருந்தி எங்கே போறான்னா, எந்த கூட்டத்துக்கு கூட சேர்ந்து பிளான் பண்ணனானோ அதே கூட்டத்துக்குள்ளதான் போறான். மத்தேயு 27வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே, அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, நம்ம எல்லாம் மனம் வருந்துறோம், ஆனா கர்த்தரிடத்தில் திரும்பாது இருக்கிறோம். இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டோம். யூதாஸ் கூட உட்கார வச்சு காண்பித்து கொடுக்கிறார். என்ன காண்பித்து கொடுக்கிறார்? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷ குமாரனுக்கு உண்டு என்பதை. அவன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு மன்னிப்பு கொடுத்தார்? திமிர்வாதக்காரன் சுமந்து கொண்டு வரப்படுகிறான். அவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. உடனே ஜனங்கள் பாவத்தை மன்னிக்க இவர் தேவனான்னு கேட்கிறாங்க. எஸ், அவர் தேவன் தான். அதனாலதான் பாவத்தை மன்னிக்கிறார். அவர் மனிதனாய் பிறந்து பிற்பாடு ஒரு சூழ்நிலையில கடவுளாய் மாறினவர் அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்தது. அவர் தேவன் தான். பாவத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், அந்த திமிர்வாதக்காரன் பாவ அறிக்கை பண்ணானா? இல்ல. யாராவது சொன்னாங்களா இவன் இப்படி எல்லாம் பாவத்தை செஞ்சுட்டு வந்து படுத்திருக்கிறான்னு? இல்ல. ஆனாலும் மன்னிக்கிறார். தேவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன். இது கர்த்தருடைய செயல். யாருக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது. யாருக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது யாருக்கு தெரியும்? யூதாசுக்கு தெரியும். மோசையின் பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ மேல கல்லை எறியணும்.
கல்லறியப்பட வேண்டியவள் யாருக்கு முன்னாடி நிக்கிறான்னா அந்த பிரமாணத்தையே மோசைக்கு கொடுத்தவருக்கு முன்பாக நிற்கிறான். எல்லாரும் கையில கல் எடுத்து வைத்து எரிய நிற்கும் போது இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்றார். அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த பிரமாணத்தை அங்க இருக்கிற யாருக்குமே மாற்ற முடியாது. அதனால ஆண்டவர் இப்படி கொண்டு வரார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். பிரமாணம் அப்படிதான் இருக்கு. எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டாங்க, ஆனா இவரால மாற்ற முடியும். இவருடைய நாமமே நியாய பிரமாணிகர். இவர் தான் எல்லாத்தையும் எழுதுறவர். அவருக்கு எதை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். இப்போ எல்லா சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேங்கிறார். இது யாருக்கு தெரியும்? யூதாசுக்கு தெரியும். அந்த ஸ்திரீ இப்பொழுது இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்து கண்ணீர் வடித்து தன் தலைமுடியினால் பாதத்தை துடைத்து ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருக்கும் போது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இது யாருக்கு தெரியும்? யூதாசுக்கு தெரியும். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தில் இருந்தே நமக்கு விடுதலையை தருகிறவர். ஆனாலும் யூதாஸ் அவரிடத்தில் வரவில்லை. ஒரு மனிதனுக்கு உண்டாகிற மிகப்பெரிய வீழ்ச்சி, வேதத்தில் 3 வீழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பெரிய வீழ்ச்சிகள். முதலாவது வீழ்ச்சி ஏதேனில் நடந்தது. ஏதேனில் நடந்தது நமக்கு தெரியும். அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் இச்சை. இச்சை. சர்ப்பமானது எல்லா ஜீவன்களை பார்க்கலும் தந்திரம் உள்ளதா இருக்கிறது. அது ஏவாள் இடத்துல வந்து பேசுகிறது, இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எதுவுமே புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு பேசுது. அவ சொல்ற, இல்ல அப்படி ஒண்ணும் சொல்லலையே, இதை மட்டும்தான், இதை மட்டும்தான், இதை மட்டும்தான், இதை மட்டும்தான், எதை மட்டும்தான், இதை 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 அப்படியே காட்ட வச்சுட்டான். விளக்கப்பட்டதை பார்க்க வச்சுட்டான். ஆண்டவர் உனக்கு எது தரல, இது தரல, எது தரல, இது 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 ஆனாலும் எனக்கு தரல ஆண்டவரை பார்க்க வச்சிருவான். இது யாருக்கு வேலை? சாத்தானுக்கு வேலை. இப்பொழுது அவள் அதை பார்க்கிறாள். பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, அது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு. இச்சை என்கிற வார்த்தை அங்கேதான் முதலாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், இச்சை என்பது என்னவென்றால் நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு உண்டாகிற ஆசை அல்லது விருப்பத்தின் பெயர்தான் இச்சை. எது நமக்குரியதோ அதன் மேல நாம் வைக்கிற ஆசை இச்சையாகாது. நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வரும் தெரியுமா, அது இச்சை. எனவேதான் கர்த்தர் கற்பனைகளை கட்டளைகளை கொடுக்கும் போதே சொன்னார், பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. காரணம், இந்த இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சைக்கு பின்னாக இருப்பது யார்? கர்த்தர் வந்து பார்க்கிறார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் போது ஆதாம் ஒளித்திருக்கிறது நமக்குதே தெரியுது, கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் கர்த்தர் எங்கே தேடுவார் தெரியுமா? அவர் அவனை எங்கே வைத்தாரோ அங்கே தேடுவார். எங்கோ கிடந்த மண்ணை எடுத்து கையில எடுத்து தம்முடைய சாயலாய் பார்த்து 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 உருவாக்கி. இன்னும் சொல்ல வேண்டுமானால், நாம கண்ணாடி எதுக்கு வாங்குறோம்? யாரை பார்க்க? நம்மை பார்ப்பதற்காக கண்ணாடி வாங்குறது போல அவர் தம்மை பார்ப்பதற்காக நம்மை படைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. தமது சாயலாக. அப்ப அவரை என்னில் பார்ப்பதற்காக என்னை படைத்திருக்கிறார். அவர் எடுத்தார். அவர் எடுக்கும் போது நீ எந்த இடத்துல இருந்தாலும் வந்து எடுப்பார். அது அவருடைய இரக்கம், அது அவருடைய கிருபை. ஆனா எடுத்த பிறகு அவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அங்கேதான் தேடுவார் வந்து. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளித்து கொண்டே இருந்து. ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? நான் விலக்கினதை நீ புசித்தாயா அப்படின்னு கேட்கிறார். நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்டார். கேட்டது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆமென். என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் எனக்கு ஒண்ணு பார்த்து கெட்டி வச்சிங்களே, அவளால போச்சு அப்படிங்கிறான். 2வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறான்? ஏவாளை கொண்டு நிறுத்தும் போது வாழ்விலும் தாழ்விலும், அன்னைக்குள்ள வாழ்விலும் தாழ்விலும் என்ன? இவள் என் எலும்பில்
எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். அப்போ இனிச்சுது. இப்போ ஆண்டவரே, நான் சும்மா அந்த யானை, கரடி, சிங்கம், புலி பார்த்துட்டு பேர் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். மெடிடேஷன்ல கூட பேர் வச்சுட்டு தான் வந்தோம். இங்க என்னடானா அவன் நீங்க ஒண்ணு. உடனே கர்த்தர் ஸ்திரீனிடத்தில் திரும்புகிறார். நீ இந்த கனியை புசித்தாயா அப்படின்னு கேட்கிறார். நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். உடனே அவள் சொல்லுகிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அப்படி என்றால் இச்சைக்கு பின்னாக இருப்பது என்ன தெரியுமா? சர்ப்பம். சர்ப்பம் எதின் அடையாளம் தெரியுமா? சாத்தானுடைய அடையாளம். நமக்குரியது அல்லாதது மேல நமக்கு ஒரு விருப்பம் வருகிறது என்றாலே அதுக்கு பின்னாக சர்ப்பம் இருக்கிறது. ஏன் சர்ப்பம் இப்படி வஞ்சிக்கிறான்? ஏன்னா அவன் விழுந்தவன். விழுந்தவனுக்கு நிக்கிறவனை பார்த்தா பிடிக்காது, தோத்தவனுக்கு ஜெயித்தவனை பார்த்தா பிடிக்காது. அதனாலதான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே அல்லது காலேஜ் படிக்கும் போது நம்ம தோத்துட்டோம்னா நமக்கு ஆறுதலே நம்ம கூட இருக்கிறவங்க தோக்கிறது. ரிசல்ட் வந்துட்டாடா, அப்ப ரிசல்ட் வந்துட்டு எப்படி ஃபெயில் ஆயிட்டேப்பா. ஃபெயில் ஆயிட்டியா? எங்க கிளாஸ்ல எல்லாரும் ஃபெயிலுப்பா. அப்போ ஓகே விடு. விழுந்தவனுக்கு நிக்கிறவனை பார்த்தா பிடிக்காது. ஆனா அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வையே வேற. யோவானிடத்துல திரள் ஜனங்கள் வந்தார்கள். ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் வந்தார். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு மினிஸ்ட்ரி. ஆனால் இப்பொழுது இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது யோவானிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் இயேசுவினிடத்தில் போக, யோவானின் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்றாங்க, நீங்க ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்களே, இப்ப நம்ம கிட்ட வரவங்க எல்லாம் அவங்க கிட்ட போறாங்கன்னு சொல்லும் போது யோவான் சொல்லுகிறான், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய ஒருவனும் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அடிப்பார் பாருங்க, நான் சிறுகணும், அவங்க இன்னும் வளரட்டும். இதுதான் அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வை. அவனை விட நான் வளரணும் இதல்ல, அவன் என்னை விட வளரட்டும். அவங்க என்ன விட அதை கனம் பண்றதுல முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்க. ஆண்டவரே என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க, என்னை விட இவங்களை நல்ல வைங்க ஆண்டவரே. அப்படி நம்ம யாரையாவது வச்சு ஜோம் பண்ணி இருக்கிறோமா? இல்லை. ஜோம் பண்ணுவோம் நம்ம பிள்ளைகளை. ஆண்டவரே நான் ஸ்கூலு போல என் பிள்ளையாவது அஜோ. ஆனா அபிஷேகம் உள்ளவனுடைய பார்வை ஒரு ஆள் வளரும் போது பெருகட்டும். ஆனா சாத்தானுடைய பார்வை என்ன? நான் விழுந்தேன், இவன் நிக்கிறானா. அவன் விழ வைக்கிறதுக்கு நேர ஏதேனுக்குள்ள வந்தான். ஏதேன்னா சபை வந்த உடனே யாரை பிடிக்கலாம்? அம்மாவை பிடிக்கலாமா? இந்த மாதம் ஜெபத்துல கண்ணே மூட மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட். மனவர செய்தி அப்படியே மாத்துவான். இவங்களும் அற உறக்கம் கேட்கல. கர்த்தர் என்ன சொன்னார்? இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்னாரா கட்டளையிட்டாரா? பாத்தீங்களா? இப்படி இருந்தா ஏவாள்லாம் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டார். கட்டளையிட்டார்னா அர்த்தம் என்ன? அதுக்கப்புறம் இதை செய்யக்கூடாது கட்டளையிட்டா, இதை செய்யலாமாங்கிற கொஸ்டினே வரக்கூடாது. அதுதான் கட்டளை. கட்டளைனால அவர் கட்டளையிட நிற்கும். அதை மாற்றவே கூடாது, மாற்ற முடியாது. அதனாலதான் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளைய சாத்தான் எப்படி கொண்டு வரனா? சொன்னாரா அப்படிங்கிறான். சொன்னாரு போல இருக்கு. ஏதோ அப்படி அப்படியே கொண்டு வந்து எப்படி டாக்டரின சிம்பிளாக்குறான் பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, எதை புசிக்கூட இது 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 அப்படியே பார்க்க வைக்கிறான். இதா நல்லா இருக்கு இது பார்க்க பார்வைக்கு. அதுவரை அவன் பார்க்கல. ஏன்னா அது கட்டளை. அந்த பக்கமே திரும்ப கூடாது. அது எனக்குரியதல்ல. இன்னைக்கு எனக்குரியது அல்லாதது மேல எனக்கு நாட்டம் வருது, என் பார்வை போகுது, என் சிந்தை போகுதுனாலே. ஆனா இருக்கிறது எங்க? குளோரி இருக்கிறது ஏதேன்ல. ஆனா பின்னாடி இருக்கிறது நான் உங்களை சொல்லல. இச்சைக்கு, இச்சை வீழ்ச்சிக்கு பெருங்காரணம் இரண்டாவது வீழ்ச்சி நோவாவின் நாட்களில் நடந்தது.
அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? சுய விருப்பம். சுய விருப்பம், அதாவது எனக்கு சரின்னு தோன்றத நான் செய்யறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இத புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவரை எதுலையுமே இன்வால்வ் ஆக்காம தேவ சித்தத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் கூட யோசிக்காம தங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, தங்கள் மனதிற்கு எது, ஏன்னா இங்க என்ன வேற பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சோதோமின் அக்கிரமத்தை வைத்து பார்க்கும்போது இங்க வேற பெருசா ஒண்ணு சொல்லலையே. அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், தங்களுக்குள்ளே பெண் கொண்டு கொடுத்தும் இருந்தார்கள். சரி, இது நல்லா இருக்கு. இந்த இடத்துல அவங்க பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, தேவனை அவங்களுக்குள்ள சேர்த்துக்கல. ஏசாயா 30:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. நம்ம ஒரு காரியத்துக்காக ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்றோம்ல, அதுல ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்துறதுன்னு எப்படி தெரியப்படுத்தும் தெரியுமா? நம்ம எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆண்டவரே நாங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்க, எங்கப்பா கேட்க விட்டேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இதுதான் சொல்ல வைத்தார். நம்ம ஒருத்தங்க கிட்ட நமக்கு தோன்றது, நம்ம விரும்புறதெல்லாம் ஷேர் பண்றது தெரியுமா? அப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து டீட்டெயிலா பேசுறோமா? நம்ம ஆண்டவர் இப்படி தோணுதுப்பா, இதை செய்யலான் இருக்கிறேன்ப்பா, சொல்லிட்டு உங்க சித்தம் என்னப்பா, இது ஓகேவாப்பா, இப்படி பேசுறோமா? நமக்குன்னு ஒரு ப்ரேயர், ஒரு 4-5 வார்த்தைகளை வாயில வச்சிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், அதை காணாம படிச்சது போல சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே, இயேசு தெய்வமே என் தெய்வமே ஏழை பிள்ளை நான் என்னை ரட்சியும், ஆமென். அது கூட தெரியாம இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி நமக்குன்னு ஒரு அப்படி வாயத்தர ஜெபம்னாலே நமக்கு இப்படி வந்துட்டு போயிடும். சரி, சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது இப்படி இதுக்கு மேல நம்ம பேச முடியாது, ஜெபம் பண்ணி விட்டுரும். பர்சனலா டீட்டெயிலாக ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்றோமா நம்ம காரியத்தை? என்னை ஆண்டவர் பாவத்தோட பாவத்தை கூட்டுற நீ, கர்த்தர் இல்லாமல் நாம எடுக்கிற ஆலோசனை, நம்ம போடுற பிளானே அது பாவத்தோட பாவத்தை கூட்டுறது. இது தேவ சித்தம் தானா? இப்படிதான் ஒருவன் சொல்லுகிறான். பிதாவின் திட்டத்தை உள்வாங்கி இயேசு சீஷர்கள்ட்ட சொல்றாரு, மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், பிடிக்கப்படுவார், அவரை அடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, அவர் மரித்து உயிர்ப்பார். இது அங்க இருந்து வருது. உடனே இங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், யாரு? பேதுரு, இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது. உடனே இயேசு அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ. அப்ப ஆண்டவரை இன்வால்வ் ஆக்காம நாம ஒரு காரியத்தை பிளான் பண்றோம்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகள் நிச்சயம், தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. விசுவாசம் காணப்படாதவர்கள் நிச்சயம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். எஸ், என் காரியத்தை தீர்மானிக்கிறதுக்கு தேவன் ஒருவர் உண்டு. என் வாழ்வை கட்டி எழுப்ப தேவன் ஒருவர் உண்டு. என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி நடத்த தேவன் ஒருவர் உண்டு. இது நடுவில் தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில கர்த்தரை அப்படி இப்படிதான் பாபேல் கோபுரத்தை கட்டி ஆண்டவரை ரிபன் கட் பண்ண கூப்பிட்டாங்க. அவர் மொத்தத்தில் கட் பண்ணிட்டு, ஆண்டவருடைய பிளான் என்ன? நீங்கள் தேசம் எங்கும் போய் பழுகி பரம்பி நிரப்புங்கள் சொல்லிட்டு அனுப்பிவிட்டா, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இருந்துட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகம் எங்கும் போய் எனக்கு
சாட்சிகளா இருப்பீர்கள். இது பரிசுத்தாவி வந்ததும் இவங்க நம்ம எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் சொத்தை வித்து கொண்டு வா, உனக்கு என்ன இல்லை இதை வச்சுக்கோ, எனக்கு இது இருக்கு, நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து பொதுவாக அனுபவிச்சு அப்படியே போயிட்டே இருப்போம். அப்போஸ்தலர் 1:8 மறந்துட்டாங்க. 1:8 மறந்ததுனால 8:1 நடந்துச்சு. என்ன 8:1 நடந்துச்சு? ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. இது அறிந்ததும் இப்படி சேர்ந்து ஒரே காலனிக்குள்ள இருந்தாங்கல்ல, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சிதறி ஓடுறாங்க. ஆண்டவரே 8:1 ஒழுங்கா 1:8 பரிசுத்தாவி வரும்போதே நீங்க போயிருக்கணும். இல்ல ஆண்டவர் இது இந்த பிளான் நல்லா இருக்கு, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல ஆளுக்கு 3 சென்ட் வாங்கி அதுக்கு ஒரு பேரும் வச்சு, தப்பு கிடையாது. ஆனா நம்ம ஒரு பிளான் போடுறது கர்த்தருடைய சித்தமா, ஆண்டவருடைய சித்தமா? இது என்ன எல்லாம் ஆலோசனை பண்ணி மாம்ச சிந்தைக்கு பின்னாக இருப்பது சாத்தான். அது நம்மை ஒரு பெரிய அளவில் விழத்தள்ளும். மூன்றாவதாக பெருமை. மூன்றாவது பெரிய வீழ்ச்சி பாபேல் கோபுரத்தை கட்டும் போது உண்டானது. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஜனங்கள் எல்லாம் கூடி என்ன சொல்லுகிறார்கள்? வாசியுங்கள் அந்த வசனத்தை. இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் நமக்கு கட்டி நமக்கு பேருண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது யாருடைய செயல்? ஏசாயா 14வது அதிகாரம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா 14:12 முதல், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில். இது யாரு? லூசிபர். அவன் வெளியே கூட சொல்லல, உள்ள சொல்லிட்டு இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் தானே வர்ஷிப் நடத்துறான். நான் ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தை, என் சிங்காசனத்தை அதுக்கு மேல உயர்த்துவேன். ஒரு சின்ன கேப். ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் மட்டும் கொஞ்சம் எழும்பி எங்கேயாவது போயிருந்தாரு. ஆனா ஃபுல்லா புகழ்றது ஆண்டவரை, ஃபுல்லா புகழ்றது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஆண்டவர் பார்த்தார், நீ எங்க இருந்து விழுந்த பாரு. அப்படியேதான் அவன் என்னெல்லாம் செஞ்சு நிக்கலான்னு பார்த்தானோ, அவன் சிங்காசனத்தை, கர்த்தருடைய ஸ்தானத்தை அவன் இச்சித்தான், விழுந்தான். அவனா ஒன்றை நினைத்தான். தூதர்கள்னாலே பணிவிடை ஆவிகள், அவர் சொல்றதை செய்யணும், அதுக்கு மேல எதையும் யோசிக்க கூடாது. இவர்கள் தான் தூதர்கள். இவன் அதையும் தாண்டி யோசிக்கிறான். மாம்ச சிந்தை திருப்பி உள்ள கொண்டு வரான், அதுல விழுந்தான். மூன்றாவது பெருமை, விழுந்தான். இந்த மூன்றையும் தேவன் தம்முடைய சாயலால் சிருஷ்டித்த மனுக்குலத்துக்கு உள்ளே ஊட்ட அவன் துடிக்கிறான். அதுதான் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு புறம் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரியும் போது, மறுபுறத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவருடைய கண்களிலே நாம் பட்டதினாலதான் இன்று நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இச்சை, மாம்ச சிந்தை, பெருமை என்பது பெந்தேகோஸ்தே மக்களுக்கு தூரமானவைகள் அல்ல. தூதனையே விழ வைக்குது. தூதனையே மனிதனுக்கு இருக்கிற உணர்ச்சிகள், அதே போன்ற உணர்ச்சிகள் தூதனுக்கு இருக்குமான்னு கேட்ட கிடையாது. அவைகள் பணிவிடை ஆவிகள். அவைகளுக்கு என்ன கிடையாது? மாம்சம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தூதனையே இச்சை, இந்த சுய சிந்தை, பெருமை விழ வைக்குமானால்
சபையே திருச்சபையே தெய்வத்தே மறந்திடலே. சபையே பிரிய சபையே இயேசுவினே மறந்திடலே. என்னால நிக்க முடியும், நான் வாழ்ந்துருவேன், நான் போயிருவேன். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. அதாவது மனுஷனை என்னெல்லாம் கொண்டு வந்து விழ வச்சானோ அதை எல்லாத்தையும் இயேசு கிட்ட கொண்டு வந்தான். 40 நாள் உபவாசம் முடிந்ததும் இச்சையை கொண்டு வரான். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் கொண்டு வரான். அவனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? அவரையும் விழ வச்சு அவன் கூட்டத்துல அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. இயேசு மட்டும் என் கூட வந்துட்டாரு. அவன் இயேசுவை சொந்தமாக்குறதுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். என்ன சொல்றான்? நீ என்ன மட்டும் வணங்கிட்டேனா சிம்பிள், சும்மா இப்படி தலையை குனித்து கை, எனக்கு மட்டும் நீ கை கொடுத்துட்டேனா, இங்க பாரு இதெல்லாம் எனக்கு இப்போ என் கண்ட்ரோல்ல இருக்கு, இதை எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். அதாவது தள்ளப்பட்டவன், மன்னிப்பு வாழ்க்கையில கிடைக்கப்படாதவன், எதிர்கால நம்பிக்கையே இல்லாதவன் இயேசு தனக்கு வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்க யோசிக்கிறோமே. கேட்டா நான் இயேசுவின் பிள்ளை. அவன் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான், எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். இந்த ராஜ்யம், மேன்மை, இதெல்லாம் எனக்கு இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கு. என்னை வணங்கிட்டேனா நான் இதை கொடுக்கிறேன். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இயேசுவை எந்த இடத்திலும் விழ வைக்க முடியவில்லை. அந்த இயேசுவால நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு பரலோகத்திலே கொண்டு சேர்க்க முடியும். எனவேதான் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே பவுல் பாரத்தோடு கொரிந்து சபைக்கு எழுதுகிறான், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறான் கேளுங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஏசாயாவை கொண்டு சொல்லி இருக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த காலத்தை நீ பயன்படுத்தவில்லை என்றால், இந்த காலத்தில் நீ திரும்பவில்லை என்றால், இந்த காலத்தில் நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால், இந்த காலத்தில் அந்த உறவுக்குள் வரவில்லை என்றால், உறவு இருக்கிறது, ஐக்கியம் இல்லை. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருக்கிறதற்கு, எஸ், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த காலம், அதுதான் தேவனுடைய வேதனை. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. மத்தேயு 18வது அதிகாரம் 11 முதல் பார்க்கும்போது தேவன் தம்மை குறித்து சொல்லுகிறார். வாசியுங்கள். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். யாரை ரட்சிக்க வந்தார்? கெட்டு போனது, தேவனை விட்டு தூரம் போனது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், கேளுங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ. எங்க 100ல 1 போச்சு,
உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மற்ற 99 ஆடுகளையும் மலையில் விட்டு போய் அந்த ஒரு ஆடை, ஏன் அந்த ஒரு ஆடை தேடுறதை குறித்து கர்த்தர் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய இருதயம் அது. என்ன ஆண்டவருடைய இருதயம்? 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒருத்தர் கூட இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க கெட்டு போவது அப்பா சித்தம் அல்ல. எனவேதான் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் முதல் பார்க்கும்போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எப்படியா? எல்லாரும் சொல்லுங்க அத. அவன் ஒருவரும் கெட்டு போகணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி நினைக்கவே கூடாது. அதாவது சபையை துன்பப்படுத்தின 2 பேர் உண்டு. ஏரோது, இன்னொருவன் யார் தெரியுமா? பவுல். ஏரோது யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமானவன், பவுல் ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமானவன். 2 பேரும் ஆண்டவர் டீல் பண்ண விதம் வித்தியாசமானது. ஏரோத ஒரே அடி, அவன் எப்படி செத்தான்? புழுத்து செத்தான். ஆனா சவுல் என்ன பண்ணார்? சுவிசேஷகனா மாத்திட்டார். இப்ப நமக்கு அகைன்ஸ்டா எழும்புறவங்களுக்கு கர்த்தர் எப்படி டீல் பண்ணணும்? ஆண்டவரே, ஒரு அடியாவது மனசு விரும்பமா விரும்பாதா? நம்ம எதை விரும்புறோம்? எதை விரும்புறோம்? பாட்டிக்கு டைம் ஆச்சு. நம்ம எதை விரும்புறோம்? ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போவது. அதனால மனசுல யாராவது இவங்க விழணும், இவங்க நல்லா இருக்க கூடாது அப்படி நினைக்கிறோனாலே சாயல குலைச்சிட்டோம். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒருத்தங்க மேல பகை, கசப்பு. சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை வச்சு மிரட்டுறது. கிருபை வரங்களை வச்சு மிரட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணா தெரியுமா? பரிசேயன் ஒருவனுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு, வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறது. அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை எல்லாம் முடியாது. அவன் ஆலயத்தில் வந்து சொன்ன, நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், அந்த ஆயக்காரன மாதிரி கிடையாண்டார். பரிசேயன் நின்று அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. ஆயக்காரனை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் தூரத்திலே நின்று அப்படின்னு இருக்கும். வேதம் சொல்கிறது, இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? அவன் அல்ல இவன். அதன் அர்த்தம் என்ன? அவன் இயேசுவை மிரட்டிட்டான். இயேசு தூரம் போயிட்டான். தூரம் போய் ஆயக்காரன் பக்கத்துல நின்னுட்டு ஃப்ரெண்ட்ல நின்னு ஒருத்தன் இப்படி நிக்கிறான் தெரியுமா? அவனை காட்டி சொல்றார், அவன் அல்ல இவன். யாரும் பார்க்காம வாசல்ல நின்று தன் தலையை ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தி பாவியாகி என்மேல் கிருபையா இரும் என்று சொன்னானே. ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தை உள்வாங்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யாரு? அடுத்த வசனம்.
எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இங்கே ஏன் மனுஷனாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்த கிறிஸ்து இயேசுவை அறிக்கை செய்தால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு. ஏன்னா இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் யார் வரல தெரியுமா? மேசியா வரல. அதனாலதான் பவுல் அதை எடுத்து மென்ஷன் பண்றார். ஏன்னா பவுல் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தார். இயேசு யாரு? நாசரேத் ஊர்ல இருந்தவர், யோசேப்பு மரியாளுக்கு பையன், இப்படி நினைச்சிட்டு இருந்தவரை தான் தமஸ்குவுல கொண்டு விட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டார். அதனாலதான் இயேசுவை குறித்து பவுல் மென்ஷன் பண்ணும் போதே கிறிஸ்து இயேசுன்னு தான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாக மாறவில்லை, கிறிஸ்து இயேசுவாக வந்தார். அதாவது ஏற்கனவே அவர் இருந்தவர். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஏற்கனவே இருந்தவரை பார்த்து பிதா சொல்றார், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இதுதான் கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் அல்ல. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய பெயரே ஆதியும் அந்தமும் ஆனவர். எனவேதான் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து யோவான் சொல்லுகிறான், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று இருக்கும். வந்தார், அவர் அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவருடைய வஸ்திரத்தை சேவகர்கள் உருவினாங்க, கவர்மெண்ட தொட முடியல. அதனாலதான் அவர் அந்த சிலுவையில் அறையும் போது, இன்று நீ என் கூட பரதீசில் இருப்பாய். என்ன அடி அடிக்கிறார் பாருங்க. அவர் சர்வ வல்லவர். அவர் ஒருவரே நமக்கும் தேவனுக்கும் நடுவே மத்தியஸ்தர். வேற யார்கிட்டயும் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோன்னு பாஸ்டர்ட்ட கூட சொல்லக்கூடாதான். மத்தியஸ்தர் அவர் ஒருவரே. இனி கவனிங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு 3வது மனுஷன் தேவைப்படுது. ஏன்? உறவில்லை. உறவில்லாததுனால 3வது மனுஷன் தேவைப்படுறான். ஒரு அப்பா பிள்ளைக்கு சரியான உறவு இல்லைன்னா 3வது மனுஷன் தேவைப்படுறான். என் பையன்ட்ட ஒன்று கேட்டு சொல்லுங்க, பிள்ளைகிட்ட ஒன்று கேட்டு சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட ஒன்று சொல்லி வைங்க. உறவில்லை. எப்படி ஆண்டவர் ஏற்படு? தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யாருன்னா, இந்த பூமியில நமக்காய் மனுஷ குமாரனாய் வெளிப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆனா நமக்கு இன்னைக்கு நிறைய மீடியேட்டர்ஸ் தேவைப்படுறாங்கல்ல, நிறைய மீடியேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இது தேவன் விரும்பவில்லை. அதனாலதான் என்னை கண்டடைகிறவன் பிதாவை கண்டடைகிறான், என்னை அல்லாமல். ஆனா எனக்கு ஜீசஸ் இவ்வளவு இறங்கி வரார். எதற்காக? சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிறவரை சேர்ந்திருந்தவர் பிதா இயேசு. பிதாவின் அருகே செல்ல பிள்ளையா இருந்தவர், பிதாவின் மடியில் இருந்தவர். பிதா எப்படி இருக்கிறார் என்பதை கண்ணார காண்கிற ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான். இயேசுவை பார்த்தா பிதா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து இந்த பூமியில வந்தது எனக்கு எதுக்கு தெரியுமா? கெட்டு போன உறவை புதுப்பிக்க, நஷ்டப்பட்ட உறவை புதுப்பிக்க, ஏதேனிலே முந்தின ஆதாமால இழந்த உறவை பிந்தின ஆதாமாக இயேசு வந்து, அதனாலதான் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இன்னைக்கு ஃப்ரீயா போக முடியுதா? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை இயேசுவை சேருகிறவர்களால சேர முடியும். இயேசு கொண்டு போய் நிறுத்துவார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும். எனவேதான் எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல். என்ன தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல்? லூசிபர் அவன் கூட்டத்தாரெல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்களே, விழுந்தவர்களை அவர் தூக்க கை கொடுக்கவில்லை. ஏன்னா அவர்களுக்கு இந்த அறியாமைன்னு ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு துணிந்தார்கள். ஆனா மனுஷன் தெரியல, அறியாமை. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான், நெடுக போய் தண்டிக்க. அவனுக்கு தெரியல சாவுன்னா என்னன்னு இதுவரை பார்த்தது கிடையாது.
அவன் கண் திறந்து பார்த்ததே அவரை தான் பார்க்கிறான். ஏதேனை சிருஷ்டித்து தமது சாயலாக உருவாக்கி, அதுவும் ஆதாம குழந்தையா கூட உருவாக்கல, வளர்ச்சி ஒண்ணும் பூணு ஊதினால் கண்ணை திறந்து அவரை பார்க்கிறான். அவன் முதல்ல பார்த்ததே அவரை தான், அவரை பார்க்கிறான். வேற ஒண்ணுமே தெரியாது. இதை புசிக்கிறதுனால நீ சாகவே சாவுன்னு என்னன்னு தெரியுமா, பாவம் என்னன்னு தெரியுமா, நிர்வாணம் என்னன்னு தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. அவன் நெடுக போய் தண்டிக்கப்பட்டான். கர்த்தர் அப்படி தூதனை விட்டது மாதிரி இவனை விட மனசில்ல. ஏனென்றால் தூதன் அவருடைய சாயலில் படைக்கப்படவில்லை, மனிதனை அவர் தம்முடைய சாயலிலே படைத்தார். இன்னும் சொல்லணும்னா, என் ஆண்டவருக்கு சாத்தான்ட்ட தோக்குறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா யாக்கோபிட்ட தோத்தார். நீ தேவனோடு மனுஷரோடு போராடி. அப்பாக்கு நான் ஜாஃபியாவும் அப்படி கை ஸ்ட்ரென்த் பார்ப்போம், அவ ஜெயிச்சிருவா. என்ன புரிஞ்சில்ல? ஆமே. எனக்கு ரொம்ப நாளா அந்த வசனம் புரியல. ஒரு நாள் டேடி வாங்கன்னா 2 ரெடி பார்த்துட்டே இருக்கிறோம், அவ ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டி தந்தார். இப்ப தெரியுதா யாக்கோபு எப்படி ஜெயித்தான்? யாக்கோபை அவர் ஜெயித்ததை விட அவர் யாக்கோபிட்ட தோத்தது அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்ட. ஆனா சாத்தான்ட்ட தோக்கவே மாட்டார். எனவேதான் சர்ப்பமாக வந்து மனுஷனை வஞ்சித்தான். அவர் மனுஷகுமாரனா வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவுக்கு வேற மீடியேட்டர்ஸ் வேண்டாம். மரியாள் போய் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, ரசம் இல்ல. மரியாள் இயேசு கிட்ட போறாங்க, திராட்சை ரசம் இல்ல அப்படின்னு. இயேசு சொன்ன, ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன அப்படின்ட்டாங்க. அதாவது ஒரு ரசத்துக்கு கூட வேறொரு மீடியேட்டரை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை. ரசத்துக்கே ஏற்படுத்தலைன்னா ரட்சிப்புக்கு எப்படி ஏற்படுத்துவார்? பிரேயர் சப்போர்ட் நமக்கு தேவை. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த சபையாய் கூடி ஜெபிக்கிறதெல்லாம் பைபிள் அங்கீகரித்து. பட் மீடியேட்டர்ஸ், ஒரே ஒரு மத்தியஸ்தர். அப்போ அந்த ஒரே ஒரு மத்தியஸ்தர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் தேவை, ஃபெலோஷிப் தேவை. எனக்கு ஜெபம் பண்ண முடியல. ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது, பேச முடியல. அதுக்கு காரணம் என்ன? கரெக்ட் தான், சொல்லுங்க. என்ன புதுசா ஃபுல்லா 24 மணிக்கு பேசுறது மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறீங்க? அங்க ஏதோ பிரச்சனை, 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை. எனக்கு ஜெபம் பண்ண முடியலன்னா எனக்கு ஆண்டவர் கடையில் ஏதோ ஒரு பிரச்சனை. உடனே நான் மீடியேட்டர்ஸ் தேடுறேன். அப்படி தேடாதீங்க. அது தேவன் அப்படி ஏற்படுத்தவில்லை. தேவன் ஏற்படுத்தவில்லை. ஆமென். ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்துறது, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த லைனை கிளியர் பண்றதுக்கு. அவ்வளவுதான். லைன் கிளியர் ஆச்சா? ஓகே, பேசிக்கோங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. முந்திதான் பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்து, இப்போ அவர் அழைச்சு கொண்டு வந்ததே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரம். புத்திரனுக்குள் இருந்த ஆவி, குமாரனுக்குள் இருந்த ஆவி. இயேசு மட்டுமே பிதாவை அப்பா என்று அழைத்துக் கொண்டிருக்க அதே ஆவியை எப்படி அன்று மோசே மேல் இருந்த ஆவி 70 பேர் மேல் ஊற்றப்பட்டதோ இறங்கினதோ, அது போல இயேசுவின் மேல் இருந்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையில் ஊற்றப்பட்டது போல சபைகளில் ஊற்றப்பட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிறார். நமக்குள்ள ஒரே ஒரு மீடியேட்டர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட். உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னொரு நபர் தேவையில்லை. இந்த உறவுக்கு நீ திரும்பி வா. இதைதான் கர்த்தர் அழைக்கிறார்.
அனுக்கிரக காலம் முடிந்த பிறகு நாம் வந்து வாசலை தட்டினாலும் உள்ளிருந்து வரக்கூடிய சத்தம் எதுவா இருக்கும் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அறியேன். கர்த்தர் எல்லா இடத்துக்கும் போய் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். மத்தேயு 11வது அதிகாரம் 20வது வசனத்தில், அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அற்புதத்தை கண்டு அப்படி சொல்றதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அர்ப்பணிப்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய செர்மன் கேட்டதும் அந்த ஊர் ஜனங்க, இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது, என்ன பிரசங்கம். ஆண்டவர் பார்த்தார், இங்க ஒன்னும் செய்யக்கூடாது. பேதுரு, எலும்பு, ஆண்டவரே சாப்பாடு, ஓடு, வா எலும்பு, நம்ம போவோம் அடுத்த பட்டணத்துக்கு போவோம். எல்லாரையும் கூட்டிட்டு போறார். இந்த செர்மன் கேட்டு, வா, இதெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டாம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? பலத்த செய்கைகளை கண்டு மனம் திரும்பாமற் போன பட்டணங்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்படி கடிந்து கொண்ட பிறகும் 28வது வசனத்தில் கர்த்தர் என்ன அழைக்கிறார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஏன் அழைக்கிறார் தெரியுமா? நீ அந்த இளைப்பாறுதலை நஷ்டப்பட்டுறக்கூடாது. இளைப்பாறுதலை நஷ்டப்பட்டுறக்கூடாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாய் இருக்கிறாரோ, எபிரேயர் 12:7, 6:12, அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அப்போ அதனாலதான் இங்க கடிந்து கொண்டு விட்டு அடுத்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் வா. ஆண்டவர் என்ன கொஞ்சம் முன்னாடி தான் கடிந்து கொண்டீங்க, வா, நான் உன்னை இழக்க விரும்பல. அந்த இளைப்பாறுதலை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. எனவேதான் எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். பின்வாங்கிடக்கூடாது, அந்த உறவை விட்டுறக்கூடாது. காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். இன்னைக்கு என் அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படுதுங்கிற நிலைமை இருக்குன்னா கர்த்தர் சொல்லுகிற, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. எரேமியா 15வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 15வது அதிகாரம் 19வது வசனம், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். என் வாய் போல் இருப்பாய்னா என்ன அர்த்தம்? நான் பேசுவேன்ப்பா உனக்குள்ள இருந்து. உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னைக்கு நீ ஏன் வார்த்தையை கேட்கறதுக்கு எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிற? வசனம் கேட்க கூடாத பஞ்ச காலம் வரும். இன்னைக்கு கனெக்ட் ஆக முடியலையே. வேர்டு கூட உறவுல கனெக்ட் ஆனாதான் வேர்டு கனெக்ட் ஆகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இதுதான் நீ தீழ்ப்பானது என்று விலையேறப்பட்டது பிரித்தெடுத்த என் வாய் போல் இருப்பாய். அவன் நீ வாய் திறக்கும் போதெல்லாம் வார்த்தை தான் வரும். நான் பேசுவேன், என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. என் ஜனமோ நாமோ
ரட்சிக்கப்படவில்லை. எரேமியாவை கொண்டு கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார். 13வது அதிகாரம் 27வது வசனத்திலே, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும்? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்? இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். கர்த்தர் வரும்போது சுத்திகரிக்கப்பட்டவனாய், அவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவனை கர்த்தர் அழைத்து கொண்டு செல்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 10, 24, 27 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம், செபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 10வது வசனம், 24வது வசனம், 27வது வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை, அது எப்படிப்பட்டது என்று கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். 27வது வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னும் நம்மில் தீட்டு, அருவருப்பு, பொய் தங்கி இருக்குமானால், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அந்த பரம எருசலேம் இறங்கி வரும்போது, அந்த டைம்ல சுத்திகரிக்கப்பட்டவன் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ரெடியா இருக்கிறா. தீட்டுள்ளது. ஆண்டவரே, அவ்வளோ எனக்கு கிருபை செஞ்சீங்களே, அவ்வளோ அன்பு வச்சிங்களே, இதுக்குள்ளே தீட்டுள்ளவர்களுக்கு இடம் இல்லை. அதன் அடையாளம் தான் இளைய குமாரன் திரும்பி வந்தபோது தகப்பன் வீட்டிலிருந்து இறங்கி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றிவிட்டு சுத்தமான வஸ்திரத்தை கொடுத்த பிறகு அவனை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்லுகிறார். மணவாளன் வரும் வேளை சமீபிக்கிறது. சபையே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாரி அங்கே கூடிட பரமானந்த கீதம் எழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ நம் பாவத்தில் இருக்கும் போதே மரித்திருந்தால் அங்க போயிருக்க முடியாதுதான். இன்னும் கிருபையாய் நம்மை பாதுகாத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை கேட்க வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்க மத்தியில நடுக்கத்தோடு பேசுகிறேன். நானா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இவ்வளவு பிரசங்கம் பண்ண, தீட்டுள்ளது உள்ள வர முடியாது. பரலோகத்துல நிறைய இடம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போக மாட்டார். பரிசுத்த கூட்டம். அந்த நகரத்துக்கு ஒரு பெயர் உண்டு, பரிசுத்த நகரம். அங்க போறதுக்கு ஒரே வழிதான் உண்டு, உம்மை உறுதியாய் இயேசுவினிடத்தில் திரும்புங்கள். இயேசுவை விட்டு உங்களை விலக பண்ணுகிற எந்த காரியத்தையும் ரொம்ப நேசிக்காதீங்க, விட்டுருங்க. இயேசுவோடு கனெக்ட் ஆக முடியலையா? பழகுவதற்கு இயேசுவை போல இனிமையானவர், மென்மையானவர் வேற யாரும் கிடையாது. அழகானவர், அன்பானவர் வேற யாரும் கிடையாது. நம்மை வெறுக்காதவர் வேற யாரும் கிடையாது. இயேசுவோடு நெருங்குங்கள். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற மத்தியஸ்தர் அவர் ஒருவர் மட்டுமே. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு
இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி உடரா ஹந்தரே லரா சந்தரே. பரிசுத்த கூட்டமே சுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டமே சுவை போற்றி. நல்ல கையை தட்டி ஆமென். பரமானந்த கீதம் அங்கெழும்ப, பரமானந்த கீதம் அங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லென் மனமே. நான் அங்கிருப்பேன். உடரா ஹந்தரே ஆமென். ஆட்டுக்குட்டியோ மரசாட்சி செய்ய அண்டீனோரவரும் அவரை சேர. ஆட்டுக்குட்டியோ மரசாட்சி செய்ய அண்டீனோரவரும். ஓ அன்பர் அன்றெல்லா கண்ணீரும் துடைக்க. ஆமென். நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. நான் அங்கிருப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஆமென். பெதுருப்பவோலும் யவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பெதுருப்பவோலும் யவானும் அங்கே அவன் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட. ஓ ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நான் அங்கிருப்பேன். சோதனைகளை சோதனைகளை வென்றவர் எவரோ. துன்பம் தொல்லை தானை சகித்தவரோ. Glory. உடரா ஹந்தரே லராலரே. ஆமென். ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. ஏ மாமலா கதானரே. Glory. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. ஹல்லேலூயா. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. ஆமென். என் நேசரே, என் ஆத்ம நாயகரே வந்திடுவீர். என் நேசரே, என் ஆத்ம நாயகரே வந்திடுவீர். என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்த்திடவே. என் கண்ணீர் துடைத்திடவே. ஆமென். என் இயேசுவே மத்தியவானில் வேகம் வந்திடுவீர். என் இயேசுவே மத்தியவானில் வேகம். நல்ல கையை தட்டி விண்மேகத்தில் தூதகணங்களுடன் வரும் நேரம். விண்மேகத்தில் தூதகணங்களுடன் வரும் நேரம். எனக்காய் காயப்பட்டதா உன்முக முத்தம். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு எனக்காய் காயப்பட்டதா. ஆமென். தண்ணீர் தேடும் மான்களை போல நானோ வாஞ்சிக்கிறேன். தண்ணீர் தேடும். இந்த வாஞ்சை பெருகட்டும்பா, இந்த வாஞ்சை பெருகட்டும் ஆண்டவரே. வெட்வஸ்திரம் வெட்வஸ்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுத்தருடன். வெட்வஸ்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுத்தருடன் சேதுனின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட. சேதுனின் சமூகத்தில் Glory. Amen.
புத்தியுள்ள கன்னிகை போல போதும். ஆயத்தமே புத்தியுள்ள. ஹல்லேலூயா. செய்து சொல்லுவோம். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து. Glory. அவர் வரும் நாளில் ஆமென். அவர் சமூகமதில் ஆமென். பரமானந்தமே. Glory, glory. Jesus. ஓ ரமா சந்தனலரியா தனரே. ஆமென். இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானா நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. நம்மை ரட்சித்தவருக்கு மகிமை. நம்மை அவரிடமாய் திருப்பினவருக்கு மகிமை. நம்மை மீட்டெடுத்தவருக்கு மகிமை. நம்மை சுத்திகரித்தவருக்கு மகிமை. நமக்காய் பரிந்து பேசுகிறவருக்கு மகிமை. நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். ஒரு விஷயம், எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் சித்தம். இதய ஆண்டவரே, எங்களை எப்பவுமே உங்க கூடவே வச்சுக்கோங்க. இந்த உறவுல ஒரு சின்ன விரிசல் கூட வராதபடி கிருபையாய் காத்துக்கொண்டு, கிருபையாய் காத்துக்கொண்டு, கிருபையாய் காத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஒருவர் கூட கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. ஒருவர் கூட கெட்டு கிருபையாய் காத்துக்கொண்டு. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய மிகுந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி உங்க சமூகத்துல கூடி வர வைத்து ஆராதிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு பேசினீர், ஸ்தோத்திரம். இந்த ஆதி அன்புக்கு நாங்க திரும்பணும். தீழ்ப்பானது ரெண்டு விளையேறப்பட்டதை பிரித்தெடுக்கணும். அந்த உறவுல நிக்கணும். கிருபை தாரும். சிறு பிள்ளைகள் துவங்கி முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் சந்தித்து திருப்பு. தன் கால் போன போக்கில் பயணித்த பவுலை தமஸ்குவுக்கு போகிற வழியில சந்தித்து உம்மிடமாய் திருப்பினீரே, எங்களை உம்மிடமாய் திருப்பு. அந்த மெய்யான மனம் திரும்புதல் எங்களுக்கு உண்டாக கிருபை தார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையே நம்பி இருக்க கிருபை தார். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் ஆண்டவரே, சத்துருவின் எல்லா மறைவான சூழ்ச்சிகள், கண்ணிகள், எதிரான ஆயுதங்களுக்கு விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். தேவைகளை சந்தி குறைவில்லாமல் நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்பதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக. மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.